ஜோடிச்சு அந்த ஆதிபராசக்திய அம்மை அழைச்சு அந்த 8 மேல 8 வச்சு அது அப்படியே அந்த கரகம் வந்து அந்த கோயிலுக்குள்ள வந்து அந்த தெய்வத்தை விட்டுட்டு தெய்வத்தை அங்க போய் இவர் உடம்புல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள எவ்வளவு ஆக்ரோஷம். அத்தனையும் அந்த வேப்பத்தலை தான் இப்படி உருவி கொடுத்த வித்தச்சோட எலுமிச்சம்பழத்தை நம்ம ஒரு துண்டு சாப்பிட்டாலே பிடிக்குதுங்கிறான். அருள்ல இருக்கும் போது ஒரு 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 பலத்துல கரு முருகனை முழுங்கிட்டு ஒரு உரிமை சத்தத்துல ஆடுறாரு. எவ்வளவு அகோரம். அப்ப உண்மையாலுமே சக்தி இருக்க இல்லையா? அதனாலதான் அந்த காலம் சொன்னாங்க, சக்தி உள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள விளைவிக்கும். கரெக்டுங்களா? 16 கத்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒன்றுக்கு அறிவு குறைஞ்சுங்க. அதுக்கு நாம வழிபட்ட தெய்வங்கள் தான் அது வெளியில காமிச்சு. அப்ப இதெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லையா? அந்த காலத்துல ஆதி காலத்துல எதெல்லாம் முன்னோர்கள் பண்ணாங்களோ அதையெல்லாம் இந்த உலகத்துக்கு உலகத்துக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதை கொண்டு வந்தா நல்லதாகுமா? உங்களுக்கு இதெல்லாம் சொல்றது கொஞ்சம் மறுப்பாக்கா ஏதாவது இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நம்ம இந்த இடத்துல அரங்கேற்றம் என்னை பண்ணும்போது இங்க மணி அடிச்சது இல்லைங்களா? அப்போ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வரும்போது கோயில் மணி யோசை கேட்டா ஆண்டவன் உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். கேட்டாங்க, கடவுளுக்கு பூஜை பண்றது நம்மளுக்கு தெரியாது, இது கீழே சாமி இருக்கு. ஆனால் அவங்களுக்கு பூஜை நடக்கிற காதோசை ஒளி நம்ம கிட்ட வரும்போது இந்த இடத்துல அப்பதான் வந்து சேரும். ஏன் அது அந்த மணி இப்ப அடிச்சுட்டு இருக்கிறாங்களா? இல்லை. அப்ப கடவுள் நம்மளை கூட நிறுத்தி வச்சுதான் அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. நீ இந்த இடத்துல சொல்லு, உனக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு இறைவன் அழைக்கிறார். இதுதான் அந்த ஜோதிடர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு சக்திகள் உருவாக்கி அது இருக்குங்கிறதுக்காக சொன்னது. எல்லாமே பிரபஞ்சமும் கோள்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. நம்ம ஓடிட்டு இருக்கு சந்திரனே அம்மாவே இருக்கிறார். சொல்லும் போதே உடம்புல சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஃபீல் இருந்துச்சா? பெண்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஓம் சக்தியா அந்த சொன்ன மாதிரி நேரா உட்கார்ந்துருக்கா. எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அப்போ உடுக்கு அடிச்சா நீங்க சாப்பிடலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு எதுக்கு வலிக்கு வரலைன்னா உடுக்கி அடிச்சுதான். அப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஆதிபராசக்தியுடைய நட்சத்திரத்துல பூர நட்சத்திரத்துல நம்ம பிறந்ததுனால அந்த சக்திகள் எல்லாம் அந்த அம்மை அழைக்கிறது, நம்மளுக்கு இந்த உடுக்கி அடிக்கிறது, அந்த காலத்துல இதுதான் இவங்களோட ஜீவனங்களே. ஒருத்தருக்கு அருள் வர வச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு வாக்கு வாங்குறது இதெல்லாம். அப்போ யாருடைய ஜாதகத்திலே எல்லாம் ஒவ்வொரு தெய்வங்கள் உங்களோட உயிரா வாழுது அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்ககிட்ட ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் யாரு, அந்த தெய்வத்தோட சக்தி எங்க போயிடுச்சுப்போ உடம்புல வந்துட்டு இருந்ததெல்லாம் வெளியில போயிடுச்சுன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. 5ஆம் படம் என்ன? குலதெய்வம். அந்த 5 குலதெய்வம் யாரு? ஒரு உதாரணத்துக்கு அம்மா நீங்க ஒரு லக்கணம் சொல்லுங்க. உங்க லக்கணத்துக்கு 5 குலதெய்வம் யாரு? புதன். இந்த புதன் அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுமா உங்களுக்கு? இவங்க சித்திர நட்சத்திரத்தை இவங்க சொல்றாங்க, புரியுதுங்களா? சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? இந்த முருகனை வந்து அந்த காலத்துல பலவீனத்தை கும்பிடுறதுல முருகனுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா மட்டும்தான் இவங்க வந்து ரிசர்வ் வந்து 5ஆம் அதிபதி புதனா இருந்து அது முருகனா அவங்களுக்கு காட்சி கொடுக்கும். புரிஞ்சுங்களா? குலதெய்வம் என்னவோ வேறதான், ஆனா இவங்களோட உபாசன தெய்வம் இது. ஆனா அது உங்களுக்கு தெரியல. இப்ப முருகன் உங்களுக்கு சொல்லுங்க அம்மா, உங்களுக்கு புரியுதா? என்ன புரியுது? அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க லக்கணம் வந்து அவங்களோட பிறப்பு. அந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடம் அவங்களுடைய மூதாதைகள். இந்த மூதாதைகள் வழிபட்ட இடத்தை குலதெய்வம் நம்ம சொல்றோம். அந்த 5 குலதெய்வர் யாருடைய சாரம் வாங்கியிருக்காரு? சித்திர நட்சத்திரத்தினுடைய அதிபதி வாங்கியிருக்காரு. சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? செவ்வாயுடைய கடவுள் யார்? வந்துருச்சு. அப்ப ஒருவருடைய ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்குள்ள அமைப்பு இருந்ததுனாலதான். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலே என்னுடைய ஜாதகத்துக்கு 5 குடைகள் வந்து அதே புத குரு வீடு வரும். 5 குடைகள் யாருங்க? எனக்கு விருச்சிக லக்னத்துக்கு 5 குடைகள் குரு. அந்த குரு வந்து எனக்கு சிம்மத்துல மக நட்சத்திரத்துக்கு. அப்ப எனக்கு யாரு? கேது. அவன் போராடுங்க. கரெக்டுங்களா? அப்போ கேதுடைய நட்சத்திரம் இருந்தா நாக தேவதைகளா வருதா?
என்னுடைய பூஜை பரிகாரங்களே ராஜகீய பூஜைகளுக்கு நிறைய அபிஷேகம் பண்ணி பரிகாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். இப்படி அதாவது என்னுடைய லக்னம் விருச்சிக லக்னமா, விருச்சிக லக்னத்துக்கு 5 குடைவர், அந்த கூடியனுடைய ஜாதகத்துல சிம்மத்துல இருக்கிறார். என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு? மக நட்சத்திரம். மகம் 6 ராஜகீய அம்சம் வந்துருச்சு. அப்ப நம்ம தொழில், என்னுடைய தொழில் ஆண்டவர் எப்படி உட்கார வச்சுக்கிறாருன்னா, உங்க ஜாதகத்துல ராஜகீய தோஷம் இருக்குன்னா ஜோசியரே நீங்க ராஜகீய சிலை அடிச்சு பரிகாரம் பண்ணுங்கன்னு பணம் கொடுப்பாங்க. அப்ப நம்ம ராஜகீய சிலை அடிச்சு வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டு கோயில் பிரதிஷ்டை பண்றோம். 30 வருஷமா நம்ம பண்ணியிருக்கோம். 1000கணக்கான சிலையை பிரதிஷ்டை பண்றதுக்கு அந்த கேது நட்சத்திரத்தை நம்ம இயக்கிட்டு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த 5ஆம் பாவம் மட்டும் இல்லைங்க, அந்த 5 குடைவர் நிக்கிற சாரம் ரொம்ப முக்கியம். சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போய் விடுங்கிறீங்க. அந்த சோரம் ஆகாம இருக்கணும்னா நம்மள அந்த எல்லா நட்சத்திரத்துக்கு நீங்க டைம் இல்ல இருந்தா வேற மாதிரி சொல்லிடலாம். லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி யார்? 2ஆம் பாவம். ஒரு நிமிஷம் எழுதாதீங்க. 2ஆம் பாவம் விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் பாவம் குரு. குரு என்ற நட்சத்திர அதிபதி யார்? இவங்களே ஒரு கால்குலேஷன் போடுங்க. புரியல உங்களுக்கு? ஒவ்வொரு ஜாதக நீங்க கிரகத்தை, எல்லா கிரகத்தையும் உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்த்து எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கணும்னா நீங்க ஒரு சில கடவுளை கொண்டு விட்டுறீங்க. உங்களுடைய இந்த சேர்ல நான் உட்கார்ந்துருக்கேன், இந்த இடத்துல ஒரு திட்டப்படிமா இருக்கிற என்னுடைய உடம்பு இங்க தாங்குது. இதுக்கு கீழே 4 பாதத்துக்கு 4 கால் இருக்குது. இதுல எந்தெந்த கிரகம் இயங்குதோ அந்த கிரகத்தை பிடிங்கிற கரெக்டுங்களா? இப்ப ஒண்ணும் வேண்டாம், உங்க ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் சாரம் வாங்கியிருக்கும். சில கிரகம் சாரம் வாங்கியிருக்காதல்ல, வாங்காது. இல்ல சுயசாரமே வேண்டாம். அதனால 4 நட்சத்திரம் 4 கிரகங்கள் சாரம் வாங்கியிருக்கும். மீதி 2 கிரகம் சாரம் வாங்கியிருக்காரு. அப்ப எந்த ஜாதகத்திலையுமே அந்த சாரம் வாங்காத கிரகம் தான் உங்க ஜாதகத்துல ஒர்க் பண்ணாம நிக்குதல்ல. உங்களுக்கு நீங்க பிறக்கும் போது மொத்தம் அதுல லக்னம் மாதியோடு சேர்த்தீங்கன்னா மொத்தம் 11. அப்ப 11 கிரகத்துக்கு சேர்த்து எந்த கிரகம் எல்லாம் பிறக்கும் போது நீங்க அந்த நட்சத்திர காலில் நிக்கிறீங்க, நட்சத்திர காலில் நிக்காத கிரகங்கள் இருக்குமல்ல, அந்த கிரகத்தை போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா அதே ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க ஆல்ரெடி இருக்கிறதை விட்டு விட்டுருவீங்க. உங்க சாரமாக கிரகம் ஏற்கனவே நீங்க பிறக்கும் போது விட்டுருந்தாச்சு. நீங்க சாரம் ஆண்டாத கிரகம் இருக்கும் அல்லவா? ஒரு உதாரணம், கார்த்திகை உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துல வாங்கல. கவனிக்கல சார், இது கவனிங்க. கார்த்திகை உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் அந்த கிரகம் வாங்கல. அது என்ன கிரகம் வேலை செய்யாது. அப்ப காலை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டே இருங்க, லட்சுமி நரசிம்மர் கோயில் போயிட்டே இருங்க, சிம்ம வாகனி கும்பிடுங்க, வேலை செய்யும். சார் நான் என்னங்கன்னா செல்போன்ல 4 பாயிண்ட்டுக்கு 1 பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது, இந்த 3 பாயிண்ட் இல்லை. அப்போ நான் என்ன கேட்டா 3 பாயிண்ட் சார்ஜ் பத்ததுனால ஒரு 1 மணி நேரம் குத்துனீங்கன்னா 3 பாயிண்ட் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்க மனசு தெம்பா இருக்கு, இன்னைக்கு ஃபுல்லா 6 விட்டாலும் பேசலான்னு. அது போல எல்லா கிரகத்துக்கும் சார்ஜ் போடுறது கட்டுங்கய்யா. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவது. இப்ப என்ன தோணும்னா, ஆஹா இத்தனை நாளா இவர்களோட உடம்புல நம்ம ஒட்டிட்டு இருந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாம் நம்மளே இப்ப கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உணவு ஆசீர்வாதம் போய் அப்படின்னு சொல்றோம். என்ன கேக்குறீங்க? இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இவங்களுக்கு நிக்கிறது என்னமோ முருகனுடைய சாஸ்திர விதி தான். ஆனா எனக்கு முருகன் அருள் இல்லைங்கிறாங்க. கர்ம அங்கதான் அவங்களை மனசு வச்சிருக்குது. புரிஞ்சாங்களுக்கு முருகன் அருள் இல்ல, அதனால நான் என்ன பண்ணணும்னு பரிகாரம் கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாளாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பழனி மலையில போய் வீட்டுல இருந்து பாத யாத்திரை போக முடியல கூட முருகன் கோயில போய் கிரிவலம் ஒரு முறை சுத்தி வந்து முருகனுக்கு முதல் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை வாங்கி இவங்க குடிச்சாங்கன்னா முருகனோட ஆசீர்வாதம் வந்துட்டு போகுது. முதல்ல பவர்ஃபுல்லான கடவுளை பிடிச்சுக்கங்க, அப்புறம் கிராம தெய்வங்கள் முருகன் எல்லாம் அப்புறம் பிடிச்சுக்கலாம். முதல்ல ஜட்ஜ பிடிங்க, முதல்ல ஐம்பது
சார் 5ஆம் அறிவு புரட்டாதி சாரம் அது குருவோட நட்சத்திரம். தட்சிணாமூர்த்தி பிடிங்க. அந்த நட்சத்திர சாரம் அது குலதெய்வத்தை வந்து கும்பிடுறதுக்கு மனசு இருக்காது, கோபம் விடாது. குலதெய்வம் அனைவரும் வீட்டுக்கு வராதுங்க. அந்த முடத்தை ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் தெய்வம் உள்ள வரும். அந்த தெய்வத்தை கட்டி போட்டாங்க முன்னோர்கள். சார் இவங்க கேட்கறது என்னன்னா 5ஆம் இடம் முடக்கே. சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்க லக்னம் 5ஆம் இடமே முடக்காய் வச்சுக்கிறாங்க. அம்மா நீங்க ஒரு லக்னம் சொல்லுங்க. என்ன லக்னம்? நீங்க சூரியன் நட்சத்திரம் என்ன? பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு மேசமலை முடக்கு வரும். அப்புறம் மாற்றி சொல்றீங்க. நான் கரெக்டா தரமா பேசுறேன். யாரோ அப்படி இருக்கலாம். ஆமா அப்படி சொல்லுங்க. ஆனா உண்மையான முடக்கு உங்களுக்கு எது தெரியுமா? உங்க லக்கணத்துக்கு 10ஆம் பாவம் தானே முடக்கு. உங்களுக்கு முடக்காது யாரு செவ்வா? உங்களுக்கு செவ்வா எங்க இருக்குது? வெரி குட். அவ்வளவுதான். 12ஆம் பாவத்துல இவருக்கு 5 வருஷம் முடிவு 12 போயிருச்சு. 5ஆம் இடம் என்பது குலதெய்வம், தாத்தா சொத்து, பாட்டை, பூர்வீகம், மனசு, காதல், எண்ணம், புத்தி எல்லாம் 5ஆம் பாவம். 12 படுக்கை அறை, தாம்பத்தியம், அவருடைய உண்மையான தூக்கம், மோட்சஸ்தானம் எல்லாம் சேர்ந்து 5 போயிடுச்சு. எனக்கு இது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவத்துடைய முடக்கு ராசியில் ஆயிடுச்சுன்னா, அப்ப சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த பூர நட்சத்திரம் தான் ஒரு முடக்கு. முதல் பூர நட்சத்திரத்துல யாரு பிறந்தா அவன் தான் பூரம். முதல் அவர்களுக்கு பூரம். இவங்க முடக்கு யாரு? அதான் சார். இல்ல இல்ல முதல்ல இதுல பிடிங்க. இவர் கிடைச்சுக்கிறத அது முளைக்க சார். சூரியன் என்ற நட்சத்திரம் பூர முடக்கு. இப்ப என்ன தெரியுமா, ஒரு உதாரணம் சொல்றீங்களா? இவங்களோட 4 தொழில் பண்ணா நான் முடங்கிடுவேன். நான் பூரம். அவர் முடக்கு எங்க வந்துருக்குது? அப்ப முடக்கு நான் தானே. வாங்கம்மா நம்ம 2 பேரும் தொழில் பண்ணலாம்னா அவங்களுக்கு வருமானம் தொழில் கிடைக்கும். அவங்களோட நான் சேர்ந்து டிராவல் பண்ண நான் கம்மி ஆயிடுவேன். இதுக்கு பேர் தான் முடக்கு. புரியுதுங்களா? அவங்க என்னைக்கு முடக்கு யூஸ் பண்ணிட்டு வராங்களோ அன்னைக்கு நான் அவங்களோட சேர்ந்துக்கலாம். அவங்களோட கருமை எடுத்துட்டாங்கன்னா சேர்த்து செயல்படலாம், நல்லா இருக்கும். பூரத்துக்குள்ளானவர் வந்து ஆண்டாள் வந்து பூர நட்சத்திரம். அதனால இவங்க ஸ்ரீரங்கநாதர் கோயில போய் வீட்டுல வந்து ஒரு 3 நாளைக்கு வீடு வாசல்லாம் படைச்சு கல்லுப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு தொடச்சு குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிட்டு மூதாதைகள் கட்டி வச்ச குலதெய்வமே என் கர்மாவை கொண்டு போய் நான் பூரத்தை கட்டி விட்டுட்டு பாருங்க.